வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் ஃபால் ஆயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். செகண்ட் ஒன் வெந்தயமும் கருஞ்சீரகமும் சம அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செம்பருத்தி இலையும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 20 செம்பருத்தி இலை எடுத்திருக்கேங்க. 2 பூ எடுத்திருக்கேன். அதில் காஞ்ச பூ இந்த முட்டெல்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு 2-3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த செம்பருத்தி இலை கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் 500 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது நான் மிஸ்டர் கோல்டு தாங்க வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிச்சிருக்கோ அந்த பிராண்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு செக்கு எண்ணெய் கிடைச்சாலும் அதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வெந்தயத்தையும் அந்த கருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா குறைன்னு அரைச்சாலே போதும். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, குறைன்னு அரைச்சிக்கோங்க. ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம 2 நாளைக்கு ஒரு தடவை நல்லா தலைக்கு குளிச்சிடணும். நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு குளிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம், நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த 500 லிட்டர் எண்ணெயை இதில் ஊற்றிக்கோங்க. பாத்திரம் சூடாகக்கூடாது. சூடாகிறதுக்கு முன்னாடியே இந்த எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா கருஞ்சீரகமோ வெந்தயமோ, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நான் சூடாகக்கூடாது. சூடாகிடுச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி முருகி போயிடும். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. டெய்லியும் ஒரு 5 பாதாம் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹேருக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும். ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா டேண்ட்ரஃப் தாங்க. டேண்ட்ரஃப் மட்டும் வராமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகவே ஆகாது. நெக்ஸ்ட்டு செம்பருத்தி இலை, ஒரு 20 செம்பருத்தி இலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை பிச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் இதில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா நம்ம ஒயிட் கலர் துணி இருக்கு இல்லையா, காட்டன் துணி, அந்த காட்டன் துணியில் போட்டு நம்ம புளியணும். இப்படி பண்ணுறது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். டக்குன்னு குயிக்காகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் செம்பருத்தி இலையும் இந்த மாதிரி 1-2 பிச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ செம்பருத்தி, இதோட கூட ஒரு 5 செம்பருத்தி 10 செம்பருத்தி கிடைச்சாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒருத்தவங்களுக்கு ஸ்மெல் வரும், அதனால் கூட சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கற்றாழை ஜெல்லையும் கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை இந்த மாதிரி 1-2 பிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அப்படியே ஒரு மாதிரி கருகி போயிடும். அந்த எசன்ஸ் நம்மளுக்கு எண்ணெய்க்குள்ளே இறங்காது. நீங்கள் இப்படியே கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும். கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் அது கருகாமல் இருக்கும். இல்லைன்னா உடனே சடனாக கருகி போய் ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆயிலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நல்லா தலையில் தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் ஹேர் நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் இருக்கும். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த பதம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வடிகட்டி கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக அதில் ஃபுல்லாக வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மோஸ்ட்லி இந்த ஆயிலை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குளித்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் நார்மல் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக தேய்க்கணும் அப்படின்னா இதில் ஜாஸ்மின் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்மெல் எதுவும் வராது. ஒருத்தவங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது. அதனால் அந்த ஜாஸ்மின் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம எப்பயும் போல் ரெகுலராக தேய்ச்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.